ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹோம்மேட் ஷவர்மா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம மாடியில் விறகடுப்பில் தான் சமைக்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம தனியாக சமைக்கலை, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க, நம்ம கீழே வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் சேர்ந்து தான் இன்றைக்கி இதை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த விளாகே ஒரு ஜாலியாக இருக்க போதுன்னு தான் நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை தண்ணி ஊற்றி அதால் ஒரு அரை பாத்திரம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நம்ம வச்சுருக்கிற முட்டையை எல்லா முட்டையும் இதில் வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கணும். இதை வேக வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே இட்லி மூடியை வச்சு இதுக்கு தேவையான பூண்டு, பட்டை மிளகாய் எல்லாத்தையும் பூண்டெல்லாம் உரித்து பட்டை மிளகாய் அந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு அதுக்கு மேலே நம்ம சிக்கனெல்லாம் வச்சு தான் வேக வைக்கணும். அதனால் நம்ம இது நாலுத்தையும் மொத்தமாக சேர்த்து தான் வேக வைக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம பட்டை மிளகாய் பூண்டெல்லாம் வச்சதுக்கப்புறம் இப்போது சிக்கன் வைக்கணும். ஓகேவா? நம்ம சிக்கன் வச்சதுக்கப்புறம் சிக்கனை நல்லா 1/2 hour வேக வைக்கணும். வேக வச்சதுக்கப்புறம் தான் நமக்கு ஸ்டஃபிங் பண்ணவே போகிறோம். இதில் தான் நம்ம அந்த ஸ்டஃபிங்லாம் பண்ண போகிறோம். அதனால் இதை நல்லா வேக வச்சுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம சிக்கனை எதுவுமே செய்ய போகிறதில்ல, இதில் வேக வைக்கிறது மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்ம மயோனஸ் எல்லாமே செஞ்சு ஒன்றா மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் வேலையே. அதனால் இந்த சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். நம்ம இந்த சிக்கனை எந்த அளவுக்கு வேக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் சிக்கனை நல்லா பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ஒரு சமையலாக சமைக்காமல் இதை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டாஞ்சோறு மாதிரி செஞ்சிகிட்ருக்கோம். நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ கூட்டாஞ்சோறுலாம் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு இது ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஏன்னா நம்ம இதை ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தப்போ நாங்கள் சமைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் இதை ட்ரை பண்ணியிருக்கோம். அதனால் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஏன்னா 1/2 hour மேலேயே ஆயிடுச்சு. இதுதான் கரெக்டான அளவு. இதை நம்ம இப்போ இறக்கிடலாம். இதை இறக்குனதுக்கப்புறம் இதை நம்ம ஆற வச்சு எடுக்கணும். இது ஒரு பக்கம் ஆறட்டும். நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அந்த ரொட்டி சுடலாம். இதையும் நாங்கள் வீட்டிலே தான் செய்கிறோம். இதை நம்ம சப்பாத்தி செய்வோம் இல்லையா, அது மாதிரி இதை நம்ம மைதா மாவில் செய்ய போகிறோம். இதுலேயும் நம்ம உப்பு மட்டும் போட்டாலே போதும், வேறு எதுவும் போட வேணாம். இதில் நம்ம ஆயிலெலாம் எதுவும் சேர்க்க வேணாம். நம்ம நார்மலாக 2 பக்கம் ரோஸ்ட் பண்ணி எடுத்தாலே போதும், வேறு எதுவும் செய்ய வேணாம். அதுவும் ரொம்பவும் ரோஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா அது மொறுமொறுப்பாக அது ஒரு மாதிரி உடையிற மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம லைட்டாக 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். இதை நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் சுட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு அடுத்து நெக்ஸ்ட் வேலை இருக்குது. இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் செய்யலாம். ஏன்னா இதை எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையாக தான் பார்க்குறோம். அவங்க எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்டாங்க. இதை நம்ம போயிட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதை நம்ம சிக்கனை நம்ம கையாலேயே சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் வேக வச்ச முட்டை, அது கூடயே வேக வச்ச பூண்டு, பட்டை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். இதில் நம்ம இன்னும் என்னென்ன சேர்க்கணுன்னா கொஞ்சமாக ஜீனி போட போகிறோம். ஏன்னா ஜீனி போட்டால் தான் மயோனஸ் டேஸ்ட்டே கொடுக்கும். நம்ம ஜீனி போட்டுட்டு அது கூட ஆயில் போட்டு லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட போகிறோம். இதில் நம்ம வேறு எதுவுமே போடலை. அதுவும் இல்லாமல் பாக்கி முட்டை வைக்க பத்தலை. அதனால் இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு இதை அரைக்கணும். ஏன்னா சின்ன மிக்ஸி ஜாரில் அரைச்சாதான் மயோனஸ் நல்லா சூப்பராக நல்லா க்ரீமியாக கிடைக்கும். அதனால் நம்ம சின்ன மிக்ஸி ஜார்லேயே 2 வாட்டியாக கூட அரைச்சிக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இதில் கர்ட் சேர்த்துக்கணும், அதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு பார்க்கலாம், ஓகேவா?
மயோனஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனில் மிக்ஸ் பண்ணணும். வாங்க சிக்கனில் எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்துக்கணும். அது கூடவே பொடிசாக நறுக்குன முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கணும். இதை நம்ம ரொம்ப நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் தான் நம்ம சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இது எந்த அளவுக்கு நம்ம நைஸாக நறுக்கணுமோ அந்த அளவுக்கு நைஸாக நறுக்கிக்கணும். இது இல்லாமல் நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியன் இதில் சேர்க்க போகிறோம். ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் தான் அதில் மயோனஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் நம்ம மயோனஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே 2 முட்டை எடுத்து வச்சுருந்தோம், அதையும் அரைச்சாச்சு. அதையும் அரைச்சி இதோட சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க. இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம அந்த ரொட்டியில் ஸ்டஃபிங்கை வச்சதுக்கப்புறம் இதை நம்ம ரோல் பண்ணி சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்ம ஹோம்மேட் ஷவர்மா ரெசிபி ஃபினிஷ். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இதை நாங்கள் எக்ஸ்ட்ராவாக 2 பன்னு மீந்துச்சு, அதுக்குள்ளேயும் இந்த ஸ்டஃபிங் வச்சு சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம ப்ரெட்லேயும் வச்சு ப்ரெட் சாண்ட்விட்சாகவும் சாப்பிட்டு பார்க்கலாம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.